இவரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மாற தொடங்குது. ஸோ வைசாக் விஜயகுமார பத்தி சொல்லுங்க. ஏன்னா நம்ம இவரு ஸ்ரேயஸ் ஐயருமே சொல்லியிருந்தாரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல. அவரு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நெட்ஸ்ல நெறைய வேரியேஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. நெனச்ச லென்த்ல போடுறாரு அப்படின்னு சொன்னாரு. நெறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அவர் என்னதுன்னா, இந்த நெஞ்ச கல்லாக்கிட்டு சின்னசாமிலயே இவ்வளவு வருஷம் பவுலிங் போட்டிருக்காரு. அங்கேயே போட்டாச்சுன்னா, அதுக்கப்புறம் வேற எந்த கிரவுண்டும் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு படுக்கையா தெரியாது. அதனால அதிலேயே படுத்து உருண்டவர் அவரு. இந்த கிரவுண்ட் தானேன்னு இருந்தாரு. பட் ஒரு விஷயம், அவங்க வந்து பாண்டிங்கும் சரி, ஸ்ரேயஸும் சரி, அவர்கிட்ட மேட்சுக்கு முன்னாடி ஒரு 1000 பால் இதே பால மட்டும் நீ பிராக்டிஸ் பண்ணு. வைடு போனா பரவாயில்ல. யாக்கர் அவுட் சைட் ஆஃப் மட்டும் பிராக்டிஸ் பண்ணு. அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க போல. ஏன்னா செமையா எக்ஸிக்யூட் பண்ணாரு. அண்ட் ருதோஃபோர்டும் ஆப்ஷனே இல்லாம நின்னுகிட்டு இருந்தாருங்க அங்க. ருதோஃபோர்டு அனுப்புறதுக்கு பதிலா ஷாருக் கானே அனுப்பியிருக்கலாம். நீங்க ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டும் ஸ்ரேயஸ் வந்து அதுக்கு சரியா வச்சிருந்தார். தேர்ட் மேன் கிட்டே ஒரு 2 ஃபீல்டரு, அப்புறம் அங்க பின்னாடி ஒரு ஃபீல்டரு, அப்பவும் இங்க லாங் ஆன் லாங் ஆஃப்ல ஃபீல்டர்ஸ் வச்சு நீங்க எங்க அடிக்க முடிஞ்சா அடிங்க, அடிச்சா கேட்ச் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாரு.